இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அது எப்படி தான் கேட்பீங்களா? சாரி சார், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, இந்த ஏரியாவில் இருக்கிறதா சொன்னாங்க. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். நான் பார்க்கல. ஆமாம், நீங்கள் யார்? நான் அந்த பொண்ணோட ரிலேஷன். இந்த பொண்ணு எப்படி மிஸ் ஆனாங்க? மிஸ் ஆகலை, ஒரு புறம்போக்கு இந்த பொண்ணை தள்ளிக்கிட்டு வந்துட்டான். அவனை கொல்லாமல் நான் விட மாட்டேன். நான் பார்த்ததில்ல. ஐம் சாரி. சாரி சார், தேங்க்யூ. கோடீஸ்வரனா? ஆமா சார். சரி சரி, அவர் அனுப்புங்கம்மா. ஓகே சார். அவரோட கேஸை யார் டீல் பண்றது? சார் அது அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ்டர் சண்முகம் தானே? ஆமா சார். அவருக்கும் ஃபோன் பண்ணி அங்கதான் இருக்காரா? சரி, அவரே வர சொல்லுங்க. ஓகே சார். போங்க சார். வணக்கம் சார். வாங்க கோடீஸ்வரன், உட்காருங்க. குட் மார்னிங் சார். உங்க ரியல் எஸ்டேட் ஆடு சாட்டர்டே பேப்பர்ல பார்த்தேன், ரொம்ப பிரமாதமா இருந்தது. அது கிடக்கட்டும் சார், என்னை டைவர்ட் பண்ணாதீங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சு சார்? கூல்டவுன் கோடீஸ்வரன், ஏசி சண்முகம் வரட்டும். என் பொண்ணை ஒருத்தன் சோஷியல் நெட்வொர்க்கில் ஏமாற்றி கெடுத்துட்டான். என் கிரெடிட் கார்டுலேருந்து 10 லட்ச ரூபா பணத்தை வேற எடுத்துட்டான்னு எவ்வளோ சீரியஸான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டுக்கவே இல்லையா சார்? அதுக்கான ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்கு கோடீஸ்வரன். சரியான காரணம் சொல்லுங்கள் சார். ஏன் டிலே? என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அந்த ஃப்ராடு பையன் என் கிரெடிட் கார்டுலேருந்து மறுபடியும் வேறு பணத்தை எடுத்திருக்கான். வாட்? உங்கள் கிரெடிட் கார்டுன்னு நீங்கள் பிளாக் பண்ணலையா? என் பிஸ்னஸ்க்கு என் கிரெடிட் கார்டை பிளாக் பண்ண முடியாது சார். உங்களுக்கு என்ன சார் கவலை? போகிறது எம்படம் தானே சார். இப்படி இருந்தால் போலீஸ் எப்படி சார் நம்புறது? கூல்டவுன் ப்ளீஸ். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 மாதம் ஆச்சு. ஆனால் நீங்கள் அந்த அயோக்கிய ராஸ்கலை தேடுறேன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கீங்க. டோன்ட் பி ஸோ ஹார்ட் மிஸ்டர் கோடீஸ்வரன். நீங்களே இப்படி கிரிட்டிசைஸ் பண்ண எப்படி? அப்போ கரெக்டாக பதில் சொல்லுங்கள் சார். எப்போ அவனை பிடிப்பீங்க? தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. போலீஸ் அவனை வேகமாக நெருங்கிட்டு இருக்கு. கூட்டிய சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடும். வழக்கமாக எல்லாரும் சொல்கிற பதிலையே நீங்களும் சொல்லிட்டு இல்லை கோடீஸ்வரன், அதுக்கான டீம் ஒர்க் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். சார். என்ன மிஸ்டர் சண்முகம், இந்த கேஸை நீங்கள் தானே டீல் பண்ணுறீங்க? எஸ் சார். உங்கள்கிட்ட இது இவ்வளோ கேர்லெஸ்ஸான பதில் எதிர்பார்க்கலையே. என்ன ஆச்சு இந்த கேஸு? இல்லை சார், அதை பற்றி நான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கேன். நோ, நம்மகிட்ட பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்தா நம்ம உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ தானே பொதுமக்களுக்கு போலீஸ் மேலே நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லைன்னு நினச்சிங்களா? உங்களால் நாங்கள் தலையிட வேண்டியிருக்கு. சார் ப்ளீஸ். ஷட் அப். ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்கியூசஸ். ஐ வாண்ட் ஒன்லி ரிசல்ட்ஸ். சார் மறுபடியும் இந்த கிரிமினல் கிரெடிட் கார்டில் பணம் எடுத்துக்கிறதா சொல்கிறாரு. வாட்ஸ்அப் சண்முகம். சார், அவன் ஃபஸ்ட் டைம் ஏடிஎம்மில் பணம் எடுத்தப்ப அங்கே இருக்கிற கேமரா ஒர்க் பண்ணல. ஸோ சாருடைய அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். அவனும் பணம் எடுத்திருக்கான். அப்போ அவனை பிடிக்க வேண்டியது தானே? அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கான் சார். ஏடிஎம் சென்டருக்கு உள்ளே வராமல் வெளியே இருந்திருக்கான். அந்த வழியாக கிராஸ் ஆன ஒரு லேடி கிட்ட அந்த கிரெடிட் கார்டையும் அதோடைய பின் நம்பரையும் கொடுத்து பணத்தை எடுக்க சொல்லியிருக்கான். ஏன் நீங்களே எடுக்க வேண்டியதுதானே அந்த அம்மா கேட்டதுக்கு இவன் தனக்கு உடம்பு சரியில்லைன்னு வேறு சொல்லியிருக்கான். அப்புறம் அந்த லேடியை கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவங்களுக்கு அவனை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் தெரியல சார். திருடன் எப்போவுமே போலீஸை விட ஸ்மார்ட்டாக தான் இருப்பான். ஏன் அவனை பாராட்டுறதோடு நிறுத்திட்டீங்க? மாலை போட்டு மெடல் ஏதாவது கொடுக்க வேண்டியதானே? ஏன் மிஸ்டர் சண்முகம், ஏன் நீங்கள் அவனை பிடிக்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இந்த பொண்ணு வருஷம் தான் அவனை பார்த்து நல்லா பழகி இருக்கே. இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கம்ப்யூட்டரில் ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே. சார், ஆக்சுவலி இவங்களை சைபர் கிரைம் கூப்பிட்டு போயிருந்தேன். பட் இவங்க அங்கே கோஆப்ரேட் பண்ணல. ஏமா, வாட்ஸ் ராங் வித் யூ? ஆக்சுவலி டாடி, அன்னைக்கு நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன். அதனால எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 4-5 தடவை அவங்களுக்கு கால் பண்ணோம். பட் இவங்க தான் ரெஸ்பான்ஸ் பண்ணல. மிஸ்டர் கோடீஸ்வரன், ப்ளீஸ் கோஆப்ரேட். ஹர்ஷா, போய் அந்த அயோக்கியம் எப்படி இருப்பான்னு கரெக்டாக சொல்லுமா. இல்லை டாடி, எனக்கு அங்கே போகிறதுக்கே பிடிக்கல. ஐ சே கோ அண்ட் டெல் ஹிம். ப்ளீஸ் போங்கம்மா. அவர் கேட்குற தகவல்கள்லாம் சரியான பதில் கொடுத்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. நீங்கள் எல்லா தகவலையும் சரியாக கொடுத்தா தானே உங்கள் வேலையும் சீக்கிரம் முடியும், நாங்களும் ஈஸியாக கிரிமினலை கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ் கோஆப்ரேட். சண்முகம், உங்களுக்கு தேவையான தகவலாம் என்னென்னு சரியாக வாங்கிட்டு சீக்கிரம் அனுப்புங்க. எஸ் ஓகே, கேரி ஆன். இவங்க பேர் வர்ஷா. ஹாய். ஹாய். சோஷியல் நெட்வொர்க்கில் ஒருத்தன் இவங்களை நம்ப வச்சு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான். அதுவும் இல்லாமல் 10 லட்ச ரூபா வரைக்கும் அவங்ககிட்ட இவங்க ஏமாந்துருக்காங்க.
அவனை பற்றின ஐடென்டிஃபிகேஷன்லாம் சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் எனக்கு ஸ்கெட்ச் பண்ணி காட்டுங்களேன். ஓகே ஷூர் சார், கண்டிப்பாக பண்ணிடலாம். உட்காருங்க. சார் அவன் பார்க்கறதுக்கு சார் இவனே தான் சார், இவன் தான் அது. கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் சார், இவனே தான். சூப்பர். பிரிண்ட் கொடுங்க. சார் ஒரு நிமிஷம் சார், இவனே தான் சார். இவனை எப்படியாச்சும் பிடிங்க சார், இவனே தான். இவன் தான் சார் என்னை ஏமாத்தினது. எவ்வளவு தைரியம் இருந்தா லக்ஷ்மி பேரை சொல்லிட்டு போவா? என் முன்னாடியே நின்னுகிட்டு தமிழரசி என்ன எப்படி எதிர்ப்பா? இப்படியே விட்டுறக்கூடாது. தமிழரசிய பார் கவுன்சில் இருந்து டிபார் பண்ண. சார் சார், நீங்க தப்பா எடுத்துக்காட்டி நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நோ, இந்த மோகன் சர்மாக்கு ஐடியா கொடுக்கற அளவுக்கு நீ இன்னும் வளரல. அதுக்கு ஒரு தகுதி வேணும். சார் தயவு செஞ்சு நான் சொல்றதை இந்த ஒரு தடவை மட்டும் கேளுங்க சார். சரி, எனக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணணும். சொல்லு. சார், தமிழரசி மேடத்தை சாதாரணமா பார் கவுன்சில்ல இருந்து தூக்கிட முடியாது. இத பார், என் பொறுமையை சோதிக்காத. சொல்ல வேண்டியதை சொல்லு. சார், தமிழரசி மேடம் இளவரசிங்கிற கொலை குற்றவாளி கைதியை தான் கஸ்டடியில் எடுத்து ஆஸ்பத்திரியில தங்க வச்சிருக்காங்க. ஏன்? அந்த இளவரசிய ஜெயில்ல யாரோ ஐசியூல அட்மிட் ஆகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க சார். அதனால சார், அந்த இளவரசி மேட்ரு ஒரு சென்சிட்டிவான மேட்ரு சார். அவளால ஒரு ஜெயில் சூப்பரண்ட் டிரான்ஸ்பர் ஆயிருக்காரு, ஒரு வார்டனும் டிரான்ஸ்பர் ஆயிருக்காங்க சார். அப்படியா? ஆமா சார். இப்ப இளவரசிக்கு ஒட்டுமொத்த பொறுப்பும் தமிழரசி மேடம் தான். சப்போஸ் ஆஸ்பத்திரியில் இருக்கிற இளவரசிக்கு ஏதாவது ஆபத்து நடந்தா சார், இளவரசியை இப்போ ஆஸ்பத்திரியில இருந்து யாராவது கடத்திட்டாலோ அல்லது யாராவது கொன்னுட்டாலோ இளவரசிக்கு என்ன ஆபத்து நடந்தாலும் தமிழரசி மேடம் தானே சார் அதுக்கு பொறுப்பு. அவங்க மேல தானே சார் எல்லா பழியும் விழும். அப்புறம் அவங்களை ஈஸியா பார் கவுன்சில்ல இருந்து தூக்கிடலாம். எந்த ஊர் உனக்கு? சார், கோயம்புத்தூர் சார். எனக்கு எத்தனாவது அசிஸ்டன்ட் நீ? 10வது. நாளையிலேருந்து நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட். சார். ஆமா ஐயா, எவ்வளவு பிரில்லியண்டா ஐடியா கொடுத்துருக்க நீ. ஆமா, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவியா? சார் வேண்டாம் சார். பாத்தியா, வேண்டாம் சார்னு சொன்ன, ஆனா இல்ல சார்னு சொல்லல. அப்போ பழக்கம் உண்டா? அப்பப்ப சார். அப்படின்னா ஓகேயா? தண்ணி அடி. இல்ல பரவாயில்ல சார். இத பாரு, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை அசிஸ்டன்ட். இதுதான் முதல் ஸ்டெப். வெயிட் அ மினிட், ஐ கம். இந்தா குடி. யா, நான் உனக்கு ஏன் இப்ப ட்ரிங்க்ஸ் தரேன் தெரியுமா? சார், இதுல விஷம் ஏதாவது கலந்துருக்கா சார்? இல்ல சார், கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாமேன்னு. அட பாவி, புத்திசாலியா நீ? புத்திசாலி அது இல்லையா? இப்போ உன்னை பார்க்கும்போது நான் ஒரு 30 வருஷம் பின்னாடி போயிட்டேன். என் சீனியர் என்னை இப்படிதான் செலக்ட் பண்ணார். அவருக்கு ஒரு கேஸ்ல ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. அவரோட ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் மண்டே பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஒன்ன மாதிரி தான் கடைசி அசிஸ்டன்ட். தெரிஞ்சோ தெரியாமலோ லேசா ஒரு சின்ன ஐடியா கொடுத்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? புரியுது சார். நீங்க கடைசி அசிஸ்டன்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் ஆயிருப்பீங்க, அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆயிருப்பீங்க.
பிரில்லியன்ட்யா யூ காட் த பாயிண்ட் வருவியா நீ பெரிய ஆளா வருவியா எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். இருக்கட்டும் cheers சரி சார். I am coming to the point. இளவரசி என்ன பண்ணா? கடத்திடலாமா இல்ல ஓட்டுலாம்? சார் கடத்துறது ரொம்ப கஷ்டம் சார். ஆனா கொல்றது ரொம்ப ஈஸி சார். ஏன்னா கடத்துனா அவங்கள தங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேடணும். அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். அதனால கொல்றதா ரொம்ப பெஸ்ட் சார். அதை விட முக்கியம், அந்த இளவரசியை நாம கடத்தினோம்னா கடைசி வரைக்கும் தமிழரசி மேடம் போராடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார் கவுன்சில இருந்து தூக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா கொன்னுட்டா அவங்கள ஈஸியா பார் கவுன்சில இருந்து தூக்கிடலாம். ஏன்னா எல்லா பழியும் அவங்க மேல விடும். அதுக்கப்புறம் நீங்க போட்ட சபதத்தை நிறைவேற்றிடலாம் சார். சூப்பர், சிம்பிளி சூப்பர். புடி ஹலோ. ரூபன், மோகன் சர்மா பேசுறேன். சொல்லுங்க சார். உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு. நாளைக்கு நம்ம மீட் பண்றோம். சரிங்க சார். வேலையை எப்போ செஞ்சு முடிக்கணும்? நாளைக்கு ராத்திரி. ஓகே சார், முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. இளவரசி விஷயம் என்னாச்சு சார்? அவ பூர்ணமாக குணமாயிட்டா சார். அவ இன்னும் 2 நாள்ல ஜெயிலுக்கு போயிடுவா சார். புகார் கொடுத்த அந்த இளவரசி உயிரோட இருந்தா தானே? சார் நேத்தே நீங்க இளவரசியை ஆஸ்பத்திரியிலே வச்சு கொண்டுடலான்னு சொன்னீங்க. அந்த பழி தமிழரசு மேலே உழுட்டுன்னு சொன்னீங்க. ஆமா. இளவரசி கொல்றதோட கடத்திடலாம் சார். அது பெட்டர் சார். ஏன்? கொன்னுட்டா பழி நம்ம மேலே தான் நிச்சயமா வரும் சார். ஏன்னா நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். கடத்திட்டோம்னா வேற யாரையாவது சாட்சியை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிடலாம் சார். அது மட்டும் இல்லை சார், நம்மளை வேலையை விட்டு மாற்றின அந்த இளவரசி அவ்வளோ சீக்கிரம் சாகக்கூடாது. அவளை அணுவணுவாக சித்திரவதை பண்ணி கொள்ளணும். இதை பார், நான் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைனான்ஸ் தான் பண்ணுவேன். மற்றபடி என் பேர் அடிபட்டுறக்கூடாது. அதெல்லாம் நம்ம கையில் கொடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். இந்த எப்போ கடத்த போறீங்க? நாளான்னைக்கு ராத்திரி சார். ஹலோ. ஹலோ சார், வாங்க உட்காருங்க. என்ன சார், ஹேர் கட் பண்ணணுமா சார்? இல்ல, வெறும் ஃபேஷியல். என்ன சார், ஏதாவது விசேஷமா? ஆமா, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸா ரெடி ஆகணும்ல, அதான். கல்யாணத்துக்கு எங்களையும் கூப்பிடுங்க. கண்டிப்பா. நீங்க இல்லாமையா? ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஜி, அர்ஜென்ட்டாக கொஞ்சம் சேவிங் பண்ணோம். பண்ணிடலாம் சார். ஒரு நிமிஷம் சார். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? இப்படி உட்காந்துங்க சார். நீங்கள் உட்காருங்க. சார், இதான் அந்த மர்டர் பற்றின ஃபுல் டீட்டெயில் சார். 1 minute. ஓகே சார். ஹலோ, அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம் யார்? ஹலோ மிஸ்டர் சண்முகம், சௌக்கியமா? யாரு? நீ எனக்கு ஃப்ரெண்டா எதிரியா நான் இன்னும் டிசைடே பண்ணல. அதுக்குள்ள யாருன்னு கேட்குற? நான் என்னத்தான் சொல்றது? யார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன? ஐ எம் சாம். எந்த? என்ன மன்மதன்னு சில பொண்ணுங்க சொல்லுவாங்க. மஜ்னு, ரோமியோ, தேவதாஸ், அம்பிகாபதி, இப்படி பல பேர் இருக்கு எனக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய நேம்ஸை எனக்கு நானே வச்சுக்க வேண்டியது இருக்கு. இப்போ தெரியுதா நான் யாருன்னு? தெரியல. இப்போ என்ன பிரச்சனைனா,
இப்போ சேட்டிங்ல நிறைய பொண்ணுங்க ஈஸியா மாட்டுது. ஆனா ஒவ்வொருத்திக்கிட்டையும் புதுசு புதுசா சொல்றதுக்கு பேரு தான்ப்பா ஈஸியா மாட்ட மாட்டேங்குது. ஏய் ஏய், நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. உடனே போலீஸ்ல சரண்டர் ஆயிரு. ஏன் நீ வந்து என்ன பிடிக்க மாட்டியா? அயன் பண்ண யூனிஃபார்ம் கசங்காம கலையாம இருக்கணும். நோகாம நோம்பு கும்பலான்னு பாத்துக்கிட்டு இருக்க. அது சரி, உனக்கெல்லாம் சேலரி எதுக்கு கொடுக்குறாங்க? வந்து புடிடா என்ன முடிஞ்சா. துபார், நீ யாருங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. பத்திரிகையில மீடியால வந்திருக்கிறது கொஞ்சம் தான், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் போலீஸ் கிட்ட இருக்கு. அப்படியா? என்ன பத்திர டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு தெரியுமா? என் உடம்புல எத்தனை மச்சம் இருக்கு சொல்லு ராஜா. நேரில் வாடா சொல்றேன். சும்மா எல்லா டீட்டெயிலும் தெரியும் சொல்லி கதை விடாதீங்க சார். நாங்க இப்பவே உன்னை நெருங்கிட்டோம். நீயா சரண்டர் ஆயிரு, அப்பதான் உனக்கு நல்லது. நானா உன்னை பிடிச்சேன், அதுக்கப்புறம் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். இப்படிதான் மிரட்டிக்கிட்டே இருக்கணும். இன்னும் மிரட்டு ராஜா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு மிரட்டு. இங்க பார், நீ பொண்ணுங்களை ஏமாத்துறது முதல்ல நிறுத்தணும். கிரெடிட் கார்டில் கொள்ளையடிச்ச அத்தனை பணத்தையும் எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதெல்லாம் இருக்கட்டும் சண்முகம். என்ன பிடிச்சா ஏதோ ரிவார்டு கொடுக்க போறியாமே, எவ்வளோ ராஜா அது? ஏன் கேட்குற? இல்லை, அமௌண்ட் பெருசாக இருந்தா நானே சரண்டராகி அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம் சொல்லிதான். உனக்கு நல்ல காமெடி சென்ஸ் இருக்கு. பாடுறா, இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன், என்னதான் கண்டுபிடிக்க முடியல இல்லை? அது சரி, இந்த ரிவார்டு கொடுக்குற அமௌண்ட் 1 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னு வை, எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கும். அட்லீஸ்ட் என் ரேஞ்சுக்கு ஒரு 10 lakhs இல்லை அபவுட் 20 lakhs வச்சுன்னா என்னோட வேல்யூ கொஞ்சம் ஏறும்ல. இருந்தாலும் என்ன பிடிக்கவா போறீங்க? டேய், நீ யாரா? உங்க அப்பா அம்மா யாரு? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? சரி, நீ ஏன் இப்படி வளவலன்னு பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? என் ஃபோன் கால் ட்ரேஸ் பண்றதுக்காகவா? அவ்வளவுதானே? துபார், இப்போ நான் கொடுங்கையூர் மார்க்கெட்ல இருக்கிறேன். முடிஞ்சா வந்து புடி. ஏய் சண்முகம், சும்மா கத்தாதப்பா. இதபார், தேவையில்லாம என் வழியில டிஸ்டர்பன்ஸ் கொடுத்த நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். உன் மேல இருக்க கோவத்தை எல்லாம் பாவம் அப்பாவி பொண்ணுங்க வேலை காட்ட வேண்டியதாயிடும். இதபார், இந்த பேப்பர் விளம்பரம், மீடியா பேட்டி, இந்த அமைச்சு நடவடிக்கை பண்றதெல்லாம் நிறுத்திரு. ஓகே? உன்னை கூடிய சீக்கிரம் பிடிக்கிறேன்டா. உன்னால முடியாதுப்பா. முடிஞ்சா பிடிச்சிக்கோ. ஐ எம் சேலஞ்சிங் யூ. கேட்ச் மீ இஃப் யூ கேன் டியூட். அவேட்டிங் யூஸ். பை. என்னாச்சு? சால்ட்ரேஸ் ஆச்சா? சாரி சார், அதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு சார். சந்தோஷம். அந்த இன்டர்நெட் ரோமியோ சாம் தான் பேசினான். கொடுங்கூர் மார்க்கெட்லேருந்து பேசுகிறானா. இந்த தகவலை அவனே சொல்கிறான். ரொம்ப தில்லன ஆளாக தான் இருப்பான் போல இருக்கு சார். எந்த ஏரியாலேருந்து பேசுகிறான், யாருன்னு போய் விசாரி. இந்நேரம் பறந்துருப்பானே சார் அவன். இங்கே பாருங்க ராஜேஷ், பர்ஃபெக்ட் க்ரைம்னு எதுவுமே கிடையாது. பேப்பரில் நம்ம ஒரு சின்ன விளம்பரம் கொடுத்ததுக்கே அவன் டென்ஷன் ஆகி ஃபோன் பண்ணி விசாரிக்கிறான்னா அவன் எமோஷனல் டைப்பாக தான் இருக்கணும். இவனை சீண்டிக்கிட்டே இருந்தோன்னா கூடிய சீக்கிரம் அவனை பிடிச்சிடலாம். நீங்கள் போய் விசாரிங்க. ஓகே சார். எங்கடி அம்மா? தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே மாமா, இது உங்களுக்கு. இன்றைய முக்கிய சுதி, ஒத்த தலைவலி வந்திருக்கு, போய் மாத்திரை எடுத்துட்டு வா. ஒத்த தலைவலி நீ என்னதானே சொல்றீங்க மாமா? அரவிந்த், நான் யாருகிட்டும் பேச விரும்பல. மௌன விரதம். மாமா, உங்களுக்கு கல்யாண நாள் வருது and you completed 25 years. இதை எவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். எவ்ரி இயர் மறக்காம உங்களுக்கும் அத்தைக்கும் நான் தானே ட்ரெஸ் எடுத்துட்டு வருவேன். இப்ப மட்டும் உங்களுக்கு வாங்குறதுக்கு என்ன? அதான் நிச்சயதார்த்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சே மாமா. இன்னும் கோவம் தீரலையா? எத்தனை நாள் தான் என் கூட பேசாம இப்படியே இருப்பீங்க? மாமா, உங்களுக்கு கல்யாண நாள் சொல்லிட்டு இருக்கனே. இங்க பார், இந்த வீட்டுல இனிமே கல்யாணம் நிச்சயதார்த்தம் என்ற வார்த்தையே பேசக்கூடாது. எப்ப என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலையோ எங்களுக்கு மட்டும் என்ன கல்யாண நாள்?
அரவிந்த் அம்மா தாயே, நீயாவது என் கூட பேசவே மாட்டியா? எனக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன என் கல்யாணத்தை நிறுத்தின? அப்படியே நீ என் கல்யாணத்தை நிறுத்தினாலும் நான் உன்கிட்ட பேசுவேன். ஏன்னா எனக்கு இன்னொரு பெட்டர் ஹாஃப் கிடைப்பான்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீ பொழைச்சுக்குவடி. அறிவிப்பு. சென்னையில் சைபர் கிரைம் குற்றங்கள் பெருகி வரும் நிலையில் சமீபத்தில் பெண்களை இணையதளம் மூலமாக கவர்ச்சியாக பேசி மயக்கி பணம் கறக்கும் ஒரு காமுகனின் படத்தை போலீஸ் இன்று வெளியிட்டுள்ளது. இதோ அவனது புகைப்படம். ஏய் ஸ்ருதி, ஒன்று சேனலை மாத்து, இல்லை ரிமோட் என் கையில் கொடு. இரு, முக்கியமான நியூஸ் போயிட்டு இருக்குல்ல, என்னதான் ஆச்சுன்னு பார்க்கலாம். படத்தில் இருப்பவனின் பெயர் ஷாம் என்று சொல்லப்படுகிறது. வயது சுமார் 25. பல பெயர்களை வைத்துக்கொண்டு காலேஜ் பெண்களையும் அழகிய இளம் பெண்களையும் முதலில் தொடர்பு கொள்வான் என்றும், தன்னை வெளிநாட்டிலிருந்து வந்தவன் என்றும், பெண்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களை வெளிநாடு அழைத்துச் செல்வதாக கூறியும், ஆசை வார்த்தை காட்டி வசதியான பெண்களை ஓட்டல்களுக்கு அழைத்துச் சென்று அவர்களை மயக்கி வசியப்படுத்துவதும், அவர்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணம் கறப்பதும் இவனது வாடிக்கை. இவனிடம் சமீபத்தில் ஏமாந்து 10 லட்சம் பணத்தை இழந்த வர்ஷா என்ற இளம்பெண்ணின் தந்தையார் போலீசில் புகார் கொடுத்த போது இவனை பற்றிய தகவல்கள் வெளியாக ஆரம்பித்துள்ளன. ஆகவே இவன் போன்ற ஆண்களிடம் ஏமாற வேண்டாம் என்றும், முக்கியமாக பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும் சென்னை காவல்துறை உதவி ஆணையர் சண்முகம் அவர்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் இவனை பார்த்தாலோ அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தெரிவிக்குமாறு பொதுமக்களுக்கு காவல்துறை அரவிந்த், உண்மையை சொல்லு, உன் போட்டோ தானே அது? ரீசெண்டா ஃபாரின்ல இருந்து வேற வந்திருக்கான்னு சொல்றாங்க. காட் ப்ராமிஸ் அதா உனக்கு தாடி வச்ச அவன மாதிரி இருப்பா அரவிந்த். இல்ல மகா ஸ்ருதி, சேனலை மாத்து. உனக்கு வேற வேலையே இல்ல. ஏய் குடு ரிமோட். ஏய் சொன்னா கேளு. யூ இடியட். அறிவு கெட்டவன். இடியட். அவதான் ஏதோ ஜாலியா பேசுறனா, உனக்கு அறிவு இல்ல? எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்க? குடுத்தானா அவன்? சொல்ற பேச்சை கேட்க மாட்டான். இந்த மாதிரி அடிச்சிட்டடா. வாமா ஹாஸ்பிடல் போலாம். வாமா. ஏய் சாந்தி, என்னங்க? கீழ வா. அரவிந்த், ஷட் அப். அவனை பார்த்தா அரவிந்த் மாதிரியே இல்ல. ரீசெண்டா ஃபாரின்ல இருந்து வேற வந்திருக்கான்னு சொல்றாங்க. உனக்கு தாடி வச்ச அவன மாதிரியே இருப்பா அரவிந்த். மணி, மணி, இங்க வாங்க. உட்காருங்க. என்ன மகா, சொல்லுங்க. உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். நீங்களே இங்க இருக்கீங்க. என்ன மகா இந்த நேரத்துல? இன்னும் தூங்கலையா? உங்க அத்தை மாமாலாம் தூங்கிட்டாங்களா? பயப்படாதீங்க மணி, அவங்க ஸ்ருதியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல. ஹாஸ்பிட்டலுக்கா? ஸ்ருதிக்கு என்னாச்சு? அந்த அரவிந்த் இருக்கான்ல, ஸ்ருதியை போட்டு அடிச்சிட்டான். ஐயோ, ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு அடிச்சிருக்கான்? ஆமா மணி, நியூஸ்ல நெட்ல பெண்களை வெளிநாட்டு மோகம் காட்டி ஏமாத்துற ஒருத்தனோட போட்டோவை காட்டினாங்க. அந்த ஆளு தாடி வச்சிருந்தான். அவனை பாக்குறதுக்கு அரவிந்த் மாதிரியே இருந்தான். அத ஸ்ருதி பார்த்துட்டு கிண்டல் பண்ணான். அதுக்கு அந்த அரவிந்துக்கு கோபம் வந்துடுச்சு. அவன் ஸ்ருதியை போட்டு அடிச்சிட்டான். என்ன யோசிக்கிறீங்க மணி? நான் நியூஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன். அவன் அரவிந்த் மாதிரியே இருந்தான். என்னங்க விளையாடுறீங்க? அந்த போட்டோவை நீங்க பாத்தீங்கன்னா அது அரவிந்த் தான் நீங்க சொல்லுவீங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவன் தாடி வச்சிருந்தான், அரவிந்துக்கு தாடி இல்ல. கொடுங்க வாட செல்லம். உங்களுக்கு என்னதான் அரவிந்த் மேல கோபம் இருந்தாலும்
அவனை இவ்வளோ இன்சல்ட் பண்ணக்கூடாதுங்க. பா நிஜமாதான் மணி. நாளைக்கு பேப்பர்ல அவனோட போட்டோ வரும், அப்ப நீங்களே பாருங்க. சரிங்க. ஏன் இப்படி அழறா? கொடுங்க கொடுங்க. ஒண்ணு இல்ல. என்னம்மா என்னடா ஆச்சு? ஐயோ என்ன என்கிட்ட வரணும்னு சொல்றா. வா வா வா. பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேங்க. விடுங்க மணி. குழந்தைய மட்டும்தான் பாத்துக்கிறியா இல்ல அவன் கூட குடும்பம் நடத்தவே ஆரம்பிச்சிட்டியா? என் புள்ள உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அங்க உன்னை கெஞ்சிட்டு இருக்கான். இங்க நடுராத்திரியில வந்து வாசல்ல இவனை கொஞ்சிட்டு இருக்கியா? மிச்சம் மீதி ஏதாவது பாக்கி இருக்கா இல்ல மொத்தமா எல்லாமே முடிஞ்சு போச்சா? என்ன அத்தை இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நடுராத்திரி வேற, ஆள் இல்லாத நேரம், தப்புக்கு இத்தனை காரணம் இருக்கும்போது நீ தப்பே பண்ணலங்கறத நான் எப்படி நம்புறது? இங்க பாருங்க, உங்களோட அசிங்கமான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இத பாருங்க, நீங்க எல்லாம் ஹாஸ்பிடல் போயிருந்தீங்க, எனக்கு போர் அடிச்சுது, அதனால இவர் கூட பேசிட்டு இருந்தேன். இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க? நான் ஹாஸ்பிடலுக்கு போனதும் உனக்கு தெரியும், நீ இவன் கூட கூத்தடிச்சிட்டு இருந்தா நான் திரும்பி வந்தது உனக்கு எப்படி தெரியும்? வீட்டுல குத்து விளக்கா இருக்க ஆசைப்படல, ரோட்ல டியூப் லைட்டா இருக்க ஆசைப்படுற, அப்படித்தானே? யார பத்தி என்ன பேச்சு பேசுறீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வந்தது, நமக்குள்ள இருக்கிற உறவு முறிஞ்சிடும். உங்களுக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற கதையும் முடிஞ்சிடும். என்ன வேணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் பேசுவேன்டி, நான் கேட்பேன். எந்த உறவு முறிஞ்சாலும் எந்த கதை முடிஞ்சாலும் நான் பேசுவேன். நீ பண்ற கூத்ததை நான் பாத்துக்கிட்டே இருக்கேனே. உங்க ரெண்டு பேரையும் கையும் களவுமா இங்க வச்சு பிடிச்சிருக்கேன். ஐயோ அம்மா, சாமி சத்தியமா சொல்றேன், எங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே இல்ல. ஏய் வாய மூடு, இது எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. நீ நடுவுல தலையிட்ட நடக்கிறதே வேற. நீங்க முதல்ல வாய மூடுங்க. இவரை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏ அவனை சொன்னா உனக்கு உச்சந்தலைக்கு காரம் ஏறுதோ? ஆமா, அப்படிதான் ஏறும். அந்த அளவுக்கு அவன் மேல அன்பு உன் உடம்புல ஊறுதுல்ல? ஆமா, அப்படிதான் ஊறும். அப்போ அவனை நீ வச்சிருக்கியா? என்னடி வெலவெலத்து போய் நிக்கிற? எனக்கு முதுகுக்கு பின்னாடி குத்தி பழக்கம் இல்ல, மூஞ்சுக்கு நேராவே கேக்குறேன். அவனை நீ வச்சிருக்கியா? ஆமா, இவரை நான் வச்சிருக்கேன். மகா, மகா, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. என்னம்மா நீங்க? இத நான் பாத்துக்கிறேன். இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் மணி. இங்க பாருங்க, நீங்க அவுட் ஹவுஸ் போங்க. போங்க. சார், 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 நில்லு. என்ன காலையிலே வீட்டுக்குள்ள வந்து கூவிக்கிட்டு நிக்கிற? நேத்து ராத்திரி மகா ஒத்துக்கிட்ட விஷயத்த
திரும்ப வந்து கன்ஃபார்ம் பண்ண வந்திருக்கியா? பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச விரும்பல. நான் ராஜசேகர் சாரை பார்க்க வந்திருக்கேன், அவர்கிட்ட பேசிட்டு போறேன். சார், அவர்கிட்ட எல்லாம் நீ எதுவும் பேச வேண்டாம். முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. என்ன சாந்தி, என்ன ப்ராப்ளம்? சுப்பிரமணி, என்ன விஷயம்? சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இங்க தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? எங்க யாரோட தனியா பேசணுமோ அதெல்லாம் பேசிட்டு தானே இருக்க. அம்மா ப்ளீஸ்மா, நான் ஏற்கனவே மனசளவுல காயப்பட்டிருக்கேன். திரும்ப திரும்ப என்ன வேதனைப்படுத்தாதீங்க. சாந்தி, நீ கொஞ்சம் உள்ள போ, நான் என்னன்னு பேசிக்கிறேன். முடியாதுங்க, என்னால போக முடியாது. அவன் என்னென்ன பேச போறான், என்னென்ன கேட்க போறான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நான் இங்க இருந்து போக முடியாது. சரிப்பா, நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையுமே பேசிருப்பா. நானும் மகாவும் உங்க கம்பெனியோட நல்லதுக்காக தான் பாடுபட்டு இருக்கோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க தெரியாத மாதிரியே தான் இருப்பீங்க. அது உங்க நிலைமை. அதை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல சார். ஆனா இந்த அம்மா மட்டும் ரொம்ப ஓவரா பேசுறாங்க, ஓவரா நடந்துக்கிறாங்க. நேத்து இவங்க நடந்துகிட்ட விதத்தை பார்த்திருந்தீங்கன்னா, பேசின பேச்ச கேட்டிருந்தீங்கன்னா. மணி, நேத்து அவங்க பேசின பேச்சுக்கு இன்னைக்கு நியாயம் கேட்க வந்திருக்கீங்களா? இங்க நம்மள தவிர 2 பேர் நிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும்தான் அப்பப்ப நியாயத்துக்கு கட்டுப்படுவாரு. மத்தவங்களுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. ஏய், இந்த குத்தல் நக்கல் எகத்தாளம்லாம் என்கிட்ட வேண்டாம். நானும் இன்னைக்கு ரொம்ப அப்செட் மூட்ல தான் இருக்கேன். அது மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட் கூட கோயிலுக்கு வரேன்னு வேற சொல்லியிருக்கேன். அதனால நான் எதுவுமே பேச விரும்பல. எல்லாருமே பூடகமா பேசுறீங்களே தவிர நேரா விஷயத்துக்கே வர மாட்டீங்க. அப்படி என்னதான் நடந்தது? இத பாரு மகா. மகா ப்ளீஸ், நீங்களும் உங்க அத்தையை இல்லாத நேரத்துல நான் சார் கிட்ட பேசணும்னு தான் இங்க வந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தா அது முடியாது போல் இருக்கு. மகா, இங்க பாரு, என்ன விஷயம்னு தெரிஞ்சா அது கொஞ்சம் சொல்லு. அதுவா, நானும் மணியும் ஒன்னா ஆபீஸ்க்கு போறோமா? ஆபீஸ்ல ஒன்னா வேலை பாக்குறோம். ஆபீஸ் முடிஞ்ச உடனே ஒன்னாவே வீட்டுக்கு வரோம். சில நேரத்துல ஒன்னா சேர்ந்து தங்குற நிலைமையில வருது. இது எல்லாத்தையும் வச்சு கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து அவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. அந்த கணக்க பத்தி தான் இவர் பேச வந்திருக்காரு. கரெக்டா மணி? ஏய் மகா, நேத்து நீ வாங்கி கட்டினது போதாது போல இருக்கு. என்ன நீ அவனை சேர்ந்து? ஐயோ, போதும் போதும் போதும், நிறுத்துங்க. நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக வெளியே புறப்பட்டுட்டு இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் மீதி கச்சேரி வச்சுப்போம். மணி, இன்னைக்கு ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் இருக்கு. நீங்க அதுல சைன் பண்ணணும். நீங்க பேச வந்த கான்டாக்ட், கனெக்ஷன் இத பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இல்ல மகா, நான் முதல்ல சார் கிட்ட பேச. மணி, உங்களுக்கு வேலை இருக்கு. போங்க போங்க போங்க. போங்க மணி, போங்க. சொல்றது கேளுங்க மகா. ஏய் சாந்தி, அப்படி என்னதான் நடந்துச்சு நீயாவது சொல்லாண்டி. மகா வீட்டை விட்டு இன்னும் ஓடி போயிடலையே. திரும்ப இங்க தானே வருவா. அவ வந்ததுக்கு அப்புறம் நீங்களே கேட்டுக்கங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? இல்லை சார். ஹலோ ஹலோ. டேய் சண்முகம், டேய் உன்னை எத்தனை தடவை வார்ன் பண்றது மேன்? உனக்கு என்ன இன்டர்வியூ கொடுக்கணும் அவ்வளவு பிடிக்குமா? இன்னைக்கு என்ன மீடியாவில் பத்தி பேசிருக்கியாமே? ஓ, ரோமியோவா? இங்க பாரு தம்பி, நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீ கொடுக்கக்கூடாது, புரியுதா? அனாவசியமா நீ என்னை சீண்டிக்கிட்டு இருக்க. இதனால உனக்கு என்ன பாதிப்பு இல்லை. பல அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கை தான் பாதிக்கப்பட போகுது. பி கேர்ஃபுல் மேன். டேய், டெய்லி ஃபோனில் குறைச்சிட்டு தான் இருக்க போறியா இல்லை உனக்கு கிடைக்கவும் தெரியுமா? யூ மீன் ஐ அம் a dog? டேய், உன்னை போய் நாயோட கம்பேர் பண்ணி நாயை நான் கேவலப்படுத்த விரும்பலை. அதுவும் இல்லாமல் நாய்க்கு உன்ன மாதிரி இன்டர்நெட்டில் சேட் பண்ணவும் தெரியாது. பொண்ணுங்களை வலையில் விளைவிச்சு அவங்கள ஏமாற்றி கிரெடிட் கார்டை வாங்கி ஸ்வைப் பண்ணவும் தெரியாது. மிஸ்டர் சண்முகம், ஐ எம் நாட் அ barking dog மேன். ஐ எம் a biting dog. உன்னை எப்படி கடிச்சு கொதற போகிறேன் பார். என்ன யோசிக்கிற? இன்னும் 2 நாளில் இன்னொரு பொண்ணை தூக்கி காட்டுறேன். உன்னால் ஆனதை பார்த்துக்கோ. முடிஞ்சா ட்ரை பண்ணு.
ஐ திங்க் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்தில் உன்னை முதல்ல தூக்கி காட்டுறேன். என்கிட்ட நெருங்க கூட முடியாது உன்னால. மிஸ்டர் சண்முகம், அசிஸ்டன்ட் கமிஷனர், ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் மேன். ஐ எம் கோயிங் டு பிளாஸ்ட் யூ. இப்போ மணி 11:15. எல்லா பேஷண்ட்டும் தூங்கிட்டு இருப்பாங்க. டியூட்டி டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாம் அவங்க ரூம்ல இருப்பாங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இளவரசியோட செக்யூரிட்டியை அடிச்சு போட்டு உள்ள போறீங்க. அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு வீல் சேர்ல கூட்டிட்டு வந்து பார்வையாளர்கள் பகுதியில் வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுங்க. அதுக்குள்ள நான் உள்ள வந்து ரிசப்ஷன்ல செட்டில் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் இளவரசியை வெளியே கூட்டிட்டு வந்துடுவேன். அப்படி நான் இளவரசியை கூட்டிட்டு வெளியில வரும்போது நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கலாட்டா பண்ணி இருக்கிற எல்லா செக்யூரிட்டிஸோட கவனத்தையும் உங்க பக்கம் திசை திருப்பணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். பிளான்ல ஒரு குழப்பமும் இல்லையே? இல்ல சார். ஓகே சார். சார் சார் அவளை அங்கேயே போட்டு தள்ளிட்டா என்ன? ஏய், அதிக பிரசங்கித்தனமா எதுவும் பண்ணிராத, அப்புறம் ஆபத்து நமக்கு தான். இத பாரு, குண்டக மண்டக பிளான்ல ஏதாவது குழப்பம் பண்ண உன்னை இங்கேயே சுற்றுவேன். இல்ல சார். அந்த இளவரசியால இவ எவ்வளவு அவதிப்பட்டிருக்கான்னு தெரியுமா? எனக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கி கொடுத்து அசிங்கப்படுத்திட்டேன். இளவரசி எனக்கு உயிரோட வேணும். அவளை மிரட்டி நாம சாதகமா வாக்குமூலம் வாங்கிட்டா டிரான்ஸ்ஃபர் ரீவோக் ஆயிடும். அதுக்காக தான் நாம இந்த காரியத்தையே பண்றோம். புரிஞ்சுதா? சரிங்க சார். சார் வளவள பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்குது. மேட்ருக்கு வாங்க சார். இந்தா குடி. இதுல மயக்க ஸ்ப்ரே இருக்கு, ஜாக்கிரதை. ஏய், உள்ள மறைச்சு வை. இங்க பாரு, ஐடி கார்டு இருக்கு, தைரியமா நீங்க உள்ள போலாம். இப்ப யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. சரிங்க சார். சரிங்க சார். சார், நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் சார். நான் இப்போ உள்ளே போகிறேன். காலையிலே வந்து ஒரு நோட்டை விட்டு பார்த்துட்டேன் சார். இளவரசி ரூமில் ஒரே ஒரு கான்ஸ்டபிள் தான் இருக்கான் சார். அவனை தட்டுறது பெரிய விஷயமே இல்லை சார், சப்ப மேட்ரு சார். நான் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். ஓகே, உன் ஃபோனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். மாட்டிக்காத, முக்கியமான மேட்ரு என் பேர் அதில் வரவே கூடாது. வராது சார், நான் பார்த்துக்கிறேன் சார். சரி, செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்கிறேன், உள்ளே எப்படி போகிறேன்? சார், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சார். 2 நைட் டியூட்டி நர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி என்ட்ராய் உள்ள போயிடும் சார். இப்போ என்னக்கா பண்ணுவோம்? எல்லாருமே போயிட்டாங்கக்கா. இந்த பாரு, இது ஆஸ்பத்திரி பின்கேட் வழி. நம்ம இங்கிருந்து உள்ள போக முடியாது. இப்போ என்ன பண்றோம், நம்ம முன்கேட் வழியா போனோம்னா யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. சரியா? சரிக்கா. திருப்பி போடுறீ, காட்டி கொடுத்துருவோம் போல இருக்கு. சரிக்கா. சரி, நேரம் ஆகிட்டு இருக்கு, வாங்கக்கா. மேடம், ஐயோ, மணிக்கெட்டு நரம்பு அந்த போய் இவ்வளவு ரத்தம் வருது. உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், உசுரே போயிடும். வா 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 போலாம். சீக்கிரம் மேடம். ஹலோ, நில்லுங்க. என்னாச்சு? யோ, ரத்தம் ஊத்திட்டு கிடக்குது. என்ன ஆச்சு கேள்வி கேட்டீங்க. சரி, போங்க சீக்கிரம் போங்க. நைட் டியூட்டி டாக்டர் இருக்காருமா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். பாத்து வாப்பா. உட்கார வைங்கக்கா. உட்காருப்பா. இங்கேயே உட்காருங்க. நான் போய் ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஆபரேஷனா? சின்ன காயம் தானே மேடம், இதுக்கு எதுக்கு ஆபரேஷன்? இந்த பார், கம்மு நிந்தினா கைக்கு மட்டும்தான் ஆபரேஷன் பண்ணுவேன். அதிகமா பேசினா உடம்பு ஃபுல்லா ஆபரேஷன் பண்ணுவேன். உங்களை பார்த்தா நர்ஸ் மாதிரி இல்லை, ஏதோ டவுட்டா இருக்க. இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தான் ஐடி போட்டுருக்கோம். இதோ பார். என்னது ஐடியா? இல்ல, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்க. ஓவரா பேசுறாங்கக்கா. டேய், அதா பாரு, டாக்டர் வராரு. அதான் போலீஸ்காரன் தூங்கிட்டு இருக்கான். ஆமாக்கா, நான் போட்டுமா? நீ உள்ள போ. சரிக்கா. இங்கே இருங்க. என்னம்மா இந்த நேரத்துல? இளவரசி ரூமு. இளவரசியா? ஆமா, இருக்காங்க. என்ன விஷயம்?
அவங்களுக்கு பாட்டில் ஏத்தணும் அதான் பாட்டில் ஏத்தணுமா? என்ன லாங்குவேஜ் இது? அதான் கையில ஏத்துவாங்களே குளுக்கோஸ் அதான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? இல்ல சார்ஜ் ஷீட் கொடுப்பாங்கல்ல, அதான் கார்டு இருக்கே. இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு. போய் சார்ஜ் ஷீட்டை கொண்டு வாங்க, இல்லைன்னா டாக்டர் வர சொல்லுங்க. டாக்டரா? அது டாக்டரே வந்துட்டாரே. இளவரசி தாண்டி. தூக்கு. சரிக்கா. பிளட் ஆயிட்டா. தூக்கு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.